மக்கள் சேவை பதிப்பகம் வழங்கும் மனிதநேயம் மேம்பட. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தலைப்பு குழந்தை வளர்ப்பு அல்லது குழந்தைகள் உரிமை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இது மிக மிக முக்கியமான தலைப்பு. ஒரு உயிர் ஜீவன் இந்த உலகில் பிறந்து ஒரு மனிதனாக உருவாகி பின்னால் அவன் வாரிசாக விட்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பணி அது. அதற்காக வேண்டியே அந்த பெற்றோர்கள் வாழ்கிறார்கள். இதில் சரியான கவனம் செலுத்தாதன் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை இன்று நேரடியாகவே பார்த்து வருகிறோம். சிலர் பிற்காலத்தில் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். கடந்த காலத்தில் செய்த குழந்தை வளர்ப்பின் மீது கவனம் இல்லாமல் இருந்ததற்காக நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை விஷயங்களையும் பார்த்து வருகிறோம். நேரத்தை கருதி இன்று உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இதற்கு விளக்கம் தர முடியுமோ தருகிறோம். அதை நீங்கள் சரியான கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது ஷேக் அகாரா அவர்களை நான் சில விஷயங்களை கலந்துரையாடப் போகிறேன். கேள்வி என்று சொல்வதை விட சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டு அவர்களும் சில விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டால் பொருத்தமாக என்று இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைய நிகழ்வு. அந்த வகையிலே குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்கிறத பற்றி அல் குர்ஆன்லையும் வருது. நபிஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் பித்னா, அதாவது உங்கள் செல்வமும் குழந்தைகளும் சோதனை பொருட்கள் என்பதாக. ஆனால் பரவலாக முஸ்லீம்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது. படித்தவர்களிடத்திலும் பெரியவர்களிடத்திலும் இது என்னுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய அருள் என்று நினைக்கிறார்கள், பொருளை சோதனை என்று நினைக்காமல். அதே போல குழந்தைகளையும் என்னுடைய சொத்து, நான் எப்படியும் அடிப்பேன், மிதிப்பேன், உதைப்பேன், யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஒன்று, குழந்தை வளர்ப்பில் ஆரம்பமாக நம்ம பார்க்கும்போது குழந்தைகள் மிகச் சிறு வயதிலே காப்பி அடிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. பெற்றோரை அப்படியே காப்பி அடிக்கிறது. அவர் பார்வை, அவரது பேச்சு, அவர் தொழுதால் குனிவது, நிமிர்வது, உடல் ரீதியாகவும் பேசக்கூடிய கெட்ட வார்த்தை பேசினா அந்த கெட்ட வார்த்தை ரிப்பீட் பண்ணக்கூடிய நிலையும் பார்க்குறோம். இது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. முதலாவதாக தாயும் தகப்பனும் அறிமுகமாகிறார்கள். அடுத்து வீட்டில் உள்ள பெரியவர்கள், அடுத்து நெய்பர்ஸு. இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் 3 வயதிலேயே அவங்களுக்கு நர்சரிக்கு அனுப்பிடுறாங்க. ஆக அந்த அவங்களுடைய பிரைம் டைம்லேயே அந்த பாலர் பள்ளியில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கத்தாக்கம் ஏற்படுகிறது. இப்படி குழந்தை வளர்ப்பில் ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளை 3 வயதிலேயே தன்னுடைய தாய் தகப்பனுடைய அரவணைப்பு, நேர் வழிகாட்டுதலிருந்து பிறன்று அந்த பள்ளிக்கு செல்கிறார்கள். அது சில சமயங்களில் நல்ல விதமான பள்ளியாகவும் இருக்கலாம், சில சமயங்களில் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகளை போதிக்கக்கூடிய பாலர் பள்ளியாகவும் இருக்கலாம். போட்டி போட்டுக்கொண்டு சேர்க்கிறார்கள். 1, 2. இப்படி குழந்தை வளர்ப்பிலே ஆரம்பத்தில் காப்பி அடிப்பது ஒன்று. இதில் நான் கவனித்தது, அந்த குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் உன்னிப்பாக இதை ரொம்ப கவனிப்பேனா. ஏனென்றால் என் குழந்தைகளை நான் தொட்டு அடித்ததில்லை, மிரட்டியதில்லை, திட்டியதில்லை, அவமானப்படுத்தியதில்லை. 2 பிள்ளைகளும் சான்றாக இருக்கிறார்கள். இது மேட்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். பிள்ளைகளை எவ்வாறு நிர்வகிப்பது பொறுமையாக என்பதுதான். ஆனால் பரவலாக என்ன நடக்கிறது என்றால் இன்றைய உலகத்தில் அவர்கள் எடுத்த உடனேயே அவர்கள் கண்டிப்பதற்கு பதிலாக தண்டிக்கவே ஆரம்பிக்கிறார்கள். இதனால் பல பாதிப்புகள் நிகழ்கின்றன. நிகழ்காலத்தில் இந்த மதரசாக்கள் படித்துக்கூடிய உஸ்தாது கூட பல பகுதிகளிலே வார்த்தை பிரயோகமும் தடி பிரயோகமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து வருகிறது. இது நான் ஆரம்பமாக சொல்வது. இப்போ நீங்கள் அந்த ஆரம்பமாக குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் மேலும் நான் சில நடைமுறை விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இதை இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போகலாம் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது. குழந்தை வளர்ப்பின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன, முக்கியமான விஷயங்கள் யாவை என்பது பற்றி கலந்துரையாடுவது தான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம். அல்லாஹ் தஆலா குழந்தைகள் விஷயத்தில் எமக்கு வசியத் செய்கிறான். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியச் செய்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. மிகவும் விழிப்போடு மிகவும் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல குழந்தைகள் ஒரு பக்கத்தில் ஜீனா, மிகப்பெரிய அலங்காரம் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். அல் மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா,
வல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. சொத்து செல்வங்களும் குழந்தைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல மறுபக்கத்தில் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்து செல்வங்களும் குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பக்கத்தில் குழந்தைகள் அலங்காரமாக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் அவர்கள் சோதனையாகவும் இருக்கிறார்கள். இவர்களை அலங்காரமாக அமைத்துக் கொள்வதா அல்லது ஒரு சோதனை பொருளாக மாற்றிக்கொள்வதா என்பது பெற்றோருடைய கரங்கள் இருக்கிறது. நாங்கள் அந்த குழந்தைகளை சரியாக வளர்த்து நெறிப்படுத்தி ஆளாக்கினால் அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஜீனத்தாக இருப்பார்கள், அலங்காரமாக இருப்பார்கள், நமது மறுமை வாழ்க்கையிலும் அலங்காரமாக இருப்பார்கள். நாங்கள் அவர்களை முறையாக வளர்க்க தவறிவிட்டால் நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்திலும் ஃபித்னாவாக நமக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக தலையிடியாக பிரச்சினையாக இருப்பார்கள். நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலும் நம்மை நரகில் கொண்டு போய் தள்ளுவர்களாகத்தான் இருப்பார்கள். இது குர்ஆன் சொல்கிற தெளிவான உண்மை. எனவே அந்த வகையில் ஆரம்பமாக இந்த குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர் மிக கவனமாக இருக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயத்தை, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் கீழ் உள்ள பொறுப்புகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த வகையில் நான் நினைக்கிறேன், ஒரு மனிதனிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை சரியாக முறையாக சீராக சிறப்பாக ஒழுங்காக வளர்த்து ஆளாக்குகின்ற பொறுப்பு. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல பிழையான அணுகுமுறைகள் காரணமாக குழந்தைகளுடைய வாழ்க்கை பாழாகி விடுகிறது. குழந்தை உளவியலை பற்றி இவர்களுக்கு எதுவும் தெரியாது, குழந்தைகளுடைய மனோநிலையை பற்றி எதுவும் தெரியாது, குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் பற்றி எதுவும் தெரியாது, அவருடைய விருப்பு வெறுப்புகள் பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் சொன்னது போல இவர்கள் ஒரு சடத்தை ஒரு சடப்பொருளை கையாள்வது போல் குழந்தையை கையாளுகிறார்கள். புழு பூச்சி மாதிரி நடத்துபவர்களும் இருக்கிறார்கள். எனது சொத்து, இது எனது உடைமை, நான் எப்படி நடத்துவேன்னு நினைக்கிறார்கள். இது ஒரு உயிர் உள்ள உணர்வுள்ள உணர்ச்சியோடு கூடிய ஒரு மனித ஜீவன், மனித படைப்பு என்பதை பலபோது பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்குள்ள உரிமைகளை பற்றியோ அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டிய சலுகைகளை பற்றியோ சிந்திக்காதவர்களாக பெற்றோர்கள் இருக்கிற ஒரு நிலையைத்தான் நாங்கள் பரவலாக பார்க்கிறோம். இதனால் குழந்தை பருவம் என்பது பல குழந்தைகளுக்கு மிக மோசமான ஒரு பருவமாக, ஒரு நரக வாழ்க்கையை அனுபவிக்கிற பருவமாகத்தான் இருக்கிறது. இங்கு நான் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் எல்லாவற்றுக்கும் கோர்ஸ், பயிற்சி நெறி, பாடநெறி, பயிலரங்கம், கருத்தரங்கம் நடைபெறுகிறது. ஆனால் திருமணத்துக்கு முன்னால், கல்யாணத்துக்கு முன்னால், நிக்காஹுக்கு முன்னால், நிக்காஹுக்கு பின்னால், அதனை தொடர்ந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி சீராக அமைத்துக் கொள்வது? அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளை உறவாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அங்கத்தில் இருக்கிற உறவுகளாக இருக்க, இவை பற்றி சரியான ஒரு தெளிவை, அது சம்பந்தமான உளவியலை, அது சம்பந்தமான சமூகவியலை, அது சம்பந்தமான போதனைகளை, வழிகாட்டல்களை வழங்குவதற்கான எந்த ஒரு பயிற்சியும் வழங்கப்படுவதில்லை. இங்குதான் உண்மையை நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களுடைய அந்த மணக்கும் மன வாழ்வு என்ற புத்தகத்தை நான் வெறும் ஒரு புத்தகமாக மாத்திரம் பார்க்கவில்லை, ஒரு பெரியோரு நூலாக அது இருந்த போதிலும் மிகவும் நடைமுறை சாத்தியமாக எப்படி நமது மன வாழ்க்கையை மணக்கக்கூடிய மனவாழ்வாக, மகிழ்ச்சியான மனவாழ்வாக, வாசம் தரக்கூடிய மனவாழ்வாக அமைத்துக் கொள்ளலாம் பற்றி பேசியிருக்கிறேன் மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் அந்த புத்தகத்தை வைத்து நீங்கள் பயிற்சி கருத்தரங்குகளை, வகுப்புகளை கூட, பயிலரங்கங்களை கூட நடத்தி இருக்கிறீர்கள். உண்மையில் நான் நினைக்கிறேன் உலகளாவிய ரீதியில் கண்டிப்பாக திருமணம் முடிக்க இருக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும், இளைஞனுக்கும் யுவதிக்கும் இப்படியான பயிற்சி வகுப்புகள் நடாத்தப்பட வேண்டும். திருமண வாழ்க்கையை ஆரம்பித்ததன் பின்னரும், குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்ததன் பின்னர் அவ்வப்போது ஒவ்வொரு கட்டத்திலும் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். குழந்தைகள் பிறந்த பிறகு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். வளர்கின்ற பொழுதெல்லாம் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கான ஒழுங்குகள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். ஆனால் கவலைக்குரிய நிலை, எல்லா வகையான பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன, இந்த துறையில் எந்த பயிற்சியும் வழங்கப்படுவதில்லை. இதன் விளைவு என்ன தெரியுமா? நமது ஏனைய பயிற்சிகள் எல்லாம் வீணாகி போய்விடுகின்றன, பாழாகி போய்விடுகின்றன. குடும்ப வாழ்க்கை நரகமாகிவிட்டால்
கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உறவு கட்டுவிட்டால், பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் உறவு கட்டுவிட்டால், குழந்தைகள் உயிராக நாம் கருதுகின்ற ஈர கொலையாக நினைக்கின்ற அந்த குழந்தைகள் சீர்கட்டு விட்டால் நமது ஏனைய வாழ்க்கையின் பகுதிகள் சீரடைந்து என்ன புண்ணியம் இருக்கிறது? அதனால் என்ன நல்ல விளைவை நாம் காணலாம். எனவே நான் நினைக்கிறேன் இதற்கான மிக முக்கியமான தீர்வாக இருக்க முடியும். குழந்தை உளவியலை பற்றி, குழந்தைகள் உரிமைகளை பற்றி, குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை பற்றி, அவருடைய மனோநிலையை பற்றி, விருப்பெறுப்புகளை பற்றி, இவை பற்றியெல்லாம் அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக சொல்லிக் கொடுக்கின்ற வகுப்புகள், பயிற்சி கருத்தரங்கங்கள் பரவலாக நடத்தப்பட வேண்டும். இதற்கான ஒழுங்குகளை செய்கின்ற ஒரு பொறிமுறை, ஒரு மெக்கானிசம் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த குறுகிய நேரத்துக்குள் சொல்லலாம். இல்லாத போது குழந்தை வளர்ப்போடு தொடர்பான ஒவ்வொரு அம்சத்தையும் பேசுவதற்கு நிச்சயமாக இடம் தராது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கடந்த ஆண்டு நமது நாட்டிலே குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் வீதம் நான் 30 நாட்கள் பேசினேன். குழந்தை வளர்ப்பு இஸ்லாமிய நோக்கு என்ற தலைப்பில் நமது இலங்கை நாட்டுடைய ஒளிபரப்பு சேவையில் ரேடியோவில் நான் பேசினேன். அப்போது கூட நான் பேசி முடிக்கவில்லை. அந்த அளவுக்கு விரிவாக விளக்கமாக பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு தடவை ஒரு நாட்டரபி உமர் அலியல்லாஹு அவர்களிடம் வந்து ஒரு பிராது வைக்கிறார், கம்ப்ளைண்ட் சொல்கிறார். இது போன்று என் மகன் நான் சொல்கிறபடி கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே உமர் அலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆளை அனுப்பி அந்த பையனை அழைத்து வர சொல்கிறாரு. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, இது உண்மையா, நீ தகப்பனு கட்டுப்பட்டு நடப்பதில்லையான்னு கேட்கும்போது அந்த பையன் கேட்குறார், என்னுடைய உரிமைகள் யாதுன்னு கேட்குறார் அந்த சம்பவத்தில். அப்போ உமர் அலியல்லாஹு சொல்கிறாங்க, உன் தகப்பன் உனக்கு மார்க்கப்பட்டுள்ள ஒரு தாயை தேர்வு செய்திருக்க வேண்டும், அது முதலாவது உன்னுடைய உரிமை. இரண்டாவது உனக்கு அழகிய பெயரிட்டு இருக்க வேண்டும், இரண்டாவது உரிமை. மூன்றாவது உனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. மூன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். முதலாவதாக அவர் வந்து ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசியைத்தான் அவருக்கு தாயார் தேர்வு செஞ்சுருக்கிறாரு. இரண்டாவதாக அது ஆங்கிலத்தில் படித்தேன் டங்பி, அதாவது சாணி வண்டுன்னு பேர் வச்சுருக்காரு. மூன்றாவதாக குர்ஆனை எனக்கு கற்றுத்தரவில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை ஒரு மதரசாவில் ஒரு ஹஜரத்தை கொண்டு விட்டுறாங்க. அவர் பெரம்பும் வச்சிருக்காரு. இந்தியாவை பொறுத்தவரை நான் பார்த்துட்டேன் அடிக்கிறத. சிங்கப்பூருக்கு வரும்போது கூட பெரம்போட தான் வரணும்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் இந்த பெரம்பு முறை எங்கிருந்து அவங்க கற்றுக்கொண்டது? இதை கேட்கும்போது பல மொழிகளை தான் சொல்கிறாங்க அவங்க. அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு, இந்த மாதிரியே சொல்லி பல மொழியை சொல்லியே சமாளிக்க பார்க்குறாங்க. ஆக ஒன்று, தாய் தகப்பனுக்கு உள்ள பொறுப்பை தட்டி கழிப்பதால் இந்த பிள்ளை எவ்வளோ நேரம் அங்கே போய் ஓதிக்கொள்ள முடியும், அவர் எவ்வளோ நேரம் ஓதி கொடுக்க முடியும், இது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இன்னொன்று, அந்த குழந்தை வளர்ப்பில் இவர்கள் போதிய நேரம் கொடுப்பதில்லை. இந்த குழந்தை வளர்க்குறதுல வந்து அக்கறை காட்டுவதோ அல்லது ஒரு நண்பனை போல நடந்து கொள்வதோ அல்லது அந்த பிள்ளைக்கு வந்து காலையில் எழுந்ததிலிருந்து அதை என்ன செய்கிறாங்கன்னா லேட்டாக படுக்க போட்டு அடிக்கிறாங்க. காலையில் எந்திரடா சைத்தானை சுபு தொழுகிறதுக்குன்னு அடிக்கிறது பிள்ளைகளை. இரவுலையும் என்ன செய்யறது, நீண்ட நேரம் இவங்களும் படத்தை பார்த்து பிள்ளையும் பார்க்க விடுறது. ஃபுட்பால் மேட்ச் வந்தால் விடிய பார்க்கறது. அப்புறம் அவனுக்கு தூக்கம் பத்தலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் கண்களுக்கு உங்கள் மீது உரிமை இருக்குங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு உரிமை இல்லையா? பிள்ளைக்கு உரிமை இருக்குல்ல இல்லையா? பரவலாக என்னோட மரசா மாணவன் கூட கூப்பிட்டு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் பெற்றோர் படம் பார்க்குறாங்க, நான் தூங்குறதோ 3-4 மணி நேரம் தான் சொல்லி கண்ணெல்லாம் கருப்பு விழுந்து போயிடுது அந்த பையனுக்கு இருக்குது. சிங்கப்பூரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான். ஆக இத்தகைய அத்துமீறுபவர்களாக இந்த பெற்றோர் இருக்கிறாங்க. இந்த அத்துமீறலுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெற்றோர்கள் திருந்தினால் பிள்ளைகள் திருந்திடுவார்கள் சொல்லுவது சரியா நான் சொல்கிற வாதம்? நிச்சயமாக. அதாவது குழந்தைகளிடம் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு உளவியல் விவகாரம் என்னவென்றால், குழந்தைகள் கருத்துக்களை கேட்பதை விட போதனைகளை கேட்டு தமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதை விட நீங்கள் குறிப்பிட்டது போல பின்பற்றுவர்களாக இருப்பார்கள். அதாவது மனிதர்களுடைய நடத்தையை பார்த்து நடத்தையை அப்படியே பின்பற்றுகிற தன்மை தான் குழந்தைகளிடம் அதிகம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் அவர்கள் தாய் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்பதை விட என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பார்கள்.
தந்தை என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்பதை விட என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பார். ஆசிரியர் என்ன செய்தி சொல்கிறார் என்பதை கேட்பதை விட ஆசிரியர் எப்படி நடக்கிறார் என்பதை பார்ப்பார்கள். சூழல் சுற்றால் இருக்கின்ற மூத்தவர்கள் எப்படி நடக்கிறார் என்பதை பார்ப்பார்கள். ஒரு பையன் இன்னொரு பையனை பார்த்து தகாத வார்த்தையில் பேசிவிட்டான்னு வைத்துக் கொள்ளுங்கள். நமது நாட்டுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால், இங்கே வாடா என்று பேசிவிட்டான். ஆனால் அந்த பையன் உடனடியாக போய் ஆசிரியரிடம் முறைப்படுகிறான். இவன் தகாத வார்த்தையில் என்னை வாடா போடா என்று அழைத்து விட்டான் என்று சொல்ல, உடனடியாக ஆசிரியர் அவ்வாறு சொன்ன பையனை இங்கே வாடா, இந்த பையனை பார்த்து நீ வாடா போடா என்று சொன்னாயாடா, இதுக்கு பிறகு இவ்வாறு சொல்லுவாயாடா, சொன்னால் உன்னை என்ன செய்வேன் என்று உனக்கு தெரியுமாடா என்று கேட்டால் அந்த பையன் குழம்பி போய்விடுவான். பையன் என்ன முடிவுக்கு வருகிறான் என்றால், குறைந்தபட்சம் ஓஹோ, என்னுடைய இந்த பருவத்தில் இந்த வயதில் நான் இப்படி சொல்லக்கூடாது, இந்த ஆசிரியருடைய வயதை அடைந்ததுக்கு பிறகு சொல்லலாம் என்ற முடிவுக்கு வருகிறான். இவ்வாறு பெற்றோர், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு உஸ்தாத் ஒரு பள்ளிக்கூடத்திலே அவர் மௌலவி ஆசிரியராக நியமிக்கப்பட்டு கற்பிக்கிறார். அவர் ஒரு வகுப்புக்கு செல்கிறார். அந்த வகுப்பில் இருந்த ஒரு பையன் ஒரு தூசண வார்த்தையை பேசிவிட்டான். கெட்ட வார்த்தையை பேசிவிட்டான். இவருக்கு ரொம்ப கவலை. மாலை நேரத்தில் அந்த பையனுடைய வீட்டை தேடி போய் தந்தையை சந்தித்து, உங்களுடைய மகன் இப்படி பையன் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிவிட்டான், கொஞ்சம் அவனை பார்த்து திருத்தினான் நல்லது என்று சொன்னபோது, அவர் ஆவேசத்தோடு, ரொம்ப ஆத்திரத்தோடு, வேகத்தோடு தன்னுடைய அந்த மகனை அவன் எந்த கெட்ட வார்த்தையை பேசினானோ அதே வார்த்தையில் அழைத்து, அதே வார்த்தையை சொல்லி சொல்லி இந்த வார்த்தையை இனி நீ பேசுவாயா என்று சொல்லி தண்டிக்கிறான். உண்மையில் அவன் அந்த வார்த்தையை தனது தந்தையிடமிருந்து தான் பெற்றிருக்கிறான். தந்தை என்ன செய்தி சொல்கிறார் என்றால், நான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. பல போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல பெற்றோர் சொல்வார்கள், இங்க பாரு, இன்னாருடைய பிள்ளை என்று சொல்வார்கள், நான் இப்படி நடப்பேன், ஆனால் நீ அப்படி நடக்கக்கூடாது. நான் சிகரெட் பத்துவேன், நீ பற்றக்கூடாது. நான் இப்படி முறைகேடாக நடப்பேன், நீ நடக்கக்கூடாது. இப்படித்தான் அதிகமான பெற்றோர்கள் தமது குழந்தைகளுக்கு புத்தி சொல்வர்களாக இருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமான அம்சம்தான், தந்தை தொழ வேண்டும், குழந்தைகள் தொழுவார்கள். தந்தை குர்ஆன் ஓத வேண்டும், குழந்தைகள் குர்ஆன் ஓதுவார்கள். தாய் ஹிஜாபுடைய வாழ்க்கையை அனுஷ்டிக்க வேண்டும், பெண் குழந்தைகள் ஹிஜாபுடைய வாழ்க்கைக்கு பழக்கப்படுவார்கள். வெறும் போதனைகளாலும் அறிவுறுத்தல்களாலும் கட்டளைகளாலும் கண்டிப்பாலும் தண்டனையாலும் குழந்தைகளை திருத்த முடியாது. திருந்தினாலும் அது தற்காலிகமானதாக இருக்கும், ஆரோக்கியமானதாக இருக்காது, நிலைக்கவும் மாட்டார். ஆக மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னாக்க, பெற்றோர் திருந்தினால் பிள்ளைகள் திருந்துவார்னு ஒரு புது மொழியை பழமொழியை நம்ம கொண்டு வரலாம். சரிதானே நான் சொல்றது? கண்டிப்பாக. அடுத்ததாக ஒரு ஆய்வு கூறுகிறது, பொய் சொல்வதை பற்றி ஆய்வு செஞ்சாங்க சின்ன பிள்ளைகளை. அதில் 70% பொய்கள் அந்த பிள்ளைகள் சொல்வது பயத்திற்கு அஞ்சி, தண்டனை கிடைக்கும் என்று அஞ்சி பொய் சொல்கிறார்கள். 20% பொய்கள், எஸ்டிமேட்டா 20% பொய்கள் பழி வாங்குவதற்காக சொல்கிறார்கள். 10% பொய்கள் பொய்யை பொய் என்று தெரியாமலே, தீமை என்று தெரியாமல் சொல்கிறார்கள். இப்போ இந்த 70% பொய்கள் சொல்வதற்கு காரணமே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் என்று தெளிவாக அந்த அறிக்கை கூறுகிறது. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா எந்த தயதையை போனாது பிள்ளையை பொய் சொல்ல சொல்லுவானா, எந்த ஆசிரியராக பொய் சொல்ல சொல்லுவானான்னு கேட்டால் சொல்ல மாட்டான். என்ன செய்வாங்க, இப்படி செய்தால் தூளை உரிச்சிருவேன், இப்படி செஞ்சால் பல்ல உடைச்சி போடுவேன், இப்படி செஞ்சால் அடி கிடைக்கும்னு சொன்னவொன்னே அந்த பையனை சொல்கிறாரு, எப்படி சொன்னால் அடி கிடைக்காதோ, அந்த எப்படி சொல்வது என்னது, பொய். அந்த பொய்யை சொன்னால் அடி கிடைக்கலன்னா அந்த பொய்யை சொல்லுவேன். ஆசிரியர்கிட்ட அதே மாதிரி தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு லேட்டாக வர்றாரு தூங்கி, ஆசிரியர் கேட்டால் என்ன சொல்லுவார், வேறு ஏதாவது காரணம் சொல்லுவார், எங்கள் அம்மாவுக்கு முடியல, அதை எங்கள் உறவினர் இறந்து போயிட்டாங்க, என்னத்தையாவது ஒரு பையன் சொல்லுவார். ஏன், அந்த ஆசிரியர் தண்டிப்பார். இப்போ நமக்கு ரொம்ப எளிமையாக இந்த உண்மையை உணர்த்த முடியுதா ப்ராக்டிக்கலாக? பொய் சொல்ல காரணமானவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும். இதுக்கு இந்த கேட்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும், இங்கே உட்கார்ந்துருக்கவங்க உட்பட எல்லாத்துக்குமே ஒரு கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்றால், பொய் சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட்டை நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம், உண்டா இல்லையா? அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்காமல்
அவனை ஆறுதலாக அன்பாக கண்டித்து, மகனே இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், இப்படி செஞ்சால் நல்லதில்லை, இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு வந்திருந்தாங்கன்னா தண்டனை கிடைக்காதுன்னா அந்த பையன் உண்மை பேசியே பழகி வந்துடுவார். நம்ம என்ன செய்கிறோம், 60 வயசானாலும் பயம் பண்ணிகிட்டு இருக்கோம், பொய் சொல்லக்கூடாது, அல்லாவோட லானத்து இறங்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அவருக்கு அந்த அச்சம் இருக்குதா வியாபாரத்தில்? அது கேட்குற மாதிரி கேட்டுட்டு போய் மறுநாள் போய் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏன்? சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பழக்கம் வந்துட்டதுனால. இன்னொன்று குறிப்பாக நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் கூடக்கூடிய பெரிய கூட்டங்களில் கூட பிறரை சிரிக்க வைப்பதற்காண்டி போய் சொல்கிறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஜோக் அடிக்கிறது, வெக்கமில்லாமல் சிரிக்க வைக்கிறது. ஆனால் நபிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, பிறரை சிரிக்க வைக்கவோ விளையாட்டுக்காக பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆக இந்த பாரதூரமான அந்த பொய்யை அந்த பிள்ளைகள் சொல்வதற்கு காரணமே ஆசிரியரும் பெற்றோர்கள் என்றால் இதை எங்கே போய் நம்ம முறையிட முடியும்? எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போகிறது? அற்பமான காரணங்களுக்காக பெற்றோர் தாம் பொய் சொல்கிறார்கள், குழந்தைகளையும் பொய் சொல்வதற்கு காரணம். உதாரணமாக ஒருவரை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் சந்திக்கக்கூடிய நிலையில் இல்லை. என்ன செய்கிறார்? மகனை அழைத்து, குழந்தையை அழைத்து, பையனை அழைத்து சொல்கிறார், வாப்பா வீட்டில் இல்லை என்று சொல்லு என்று. அந்த குழந்தை ஆரம்பத்தில் யோசிக்கிறது, வாப்பா இருக்கிறார், இல்லை என்று சொல்கிறார். சில போது அந்த குழந்தை இப்படி சொல்லலாம், வாப்பா சொல்கிறார், வாப்பா வீட்டில் இல்லை என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு வாப்பாவிட அடி வாங்குவாங்க பையன், இப்படியா சொல்றது, மானத்தை வாங்கிட்டாய், என்ன பொய்யனாக்கி போட்டாய். அடுத்த முறை குழந்தை அது பயிற்சியை பெற்றோம். அடுத்த முறை சொல்லுவோம் வாப்பா இல்லை, அடுத்த முறை வாப்பா இருப்பாரு, வாப்பா மௌத்துன்னு சொல்ற அளவுக்கு குழந்தை வளர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை. எனவே அற்பமான காரணங்களுக்காக குழந்தைகள் பொய் சொல்ல வழிபடுத்தப்படுகிறார். உதாரணமாக வீட்டிலே கணவன் இருக்கிறார், தொலைபேசி அழைப்பு வருகிறது, கணவன் சொல்கிறார் நான் இல்லை என்று சொல்லுவேன். மனைவி போய் அவர் வெளியே போயிருக்கிறார்னு சொல்கிறார். குழந்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஓ, பாப்பா வீட்டில் இருக்கிறார், அம்மா பாப்பா வீட்டில் இல்லை என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? பிரச்சனை தப்பிக்கொள்வதற்காக. எனவே எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டால், பிரச்சனை வரும் என்று கண்டால் நானும் போய் சொல்லலாம். பாப்பாவுக்கே சொல்ல முடியும் என்று இருந்தால், அம்மாவே சொல்வதாக இருந்தால் ஏன் நான் சொல்ல? இப்படி வீட்டு சூழல், நீங்கள் சொன்ன பள்ளிக்கூட சூழல், சமுதாய சூழல் தான் குழந்தைகளை கெடுக்கிறது. குழந்தைகளிடம் கெட்ட பழக்கங்களும் கெட்ட குணங்களும் வருவதற்கு காரணமாக அமைகிறது. எனவே குழந்தைகள் நல்லவர்கள் தான். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, நபி அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையில் பிறக்கிறது, நல்ல நிலையில் பிறக்கிறது. பெற்றோர்தான் அந்த குழந்தைகளை வழிகெடுக்கிறார்கள். யகூதிகளாக, நஸ்ரானிகளாக, மஜூசிகளாக மாற்றுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த வாக்கு இருக்கிறது மிக ஆழமானது. இது எல்லா பெற்றோராலும் புரியப்பட வேண்டும். தமது குழந்தைகளுடைய நல்வாழ்வுக்காக வேண்டியாவது குறைந்தபட்சம் பெற்றோர் தம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு அக்கறை இருந்தால், கரிசனை இருந்தால். அடுத்தது இப்போ சரி, நம்ம சிறு பிள்ளைய பார்க்குறோம், அடுத்த கட்டம் வருது. அடுத்தது 11 வயதுன்னு சொல்கிறாங்க. அந்த 11 வயதுலேருந்து 19 வயது வரை டீனேஜை 11 வயதுன்னு சொல்கிறாங்க. இந்த வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவன் அவனுடைய நண்பனோட மார்க்கத்தில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதே அடிப்படையில் இன்றைக்குள்ள சைக்காலஜிஸ்ட், எஜுகேஷன் சைக்காலஜி சொல்கிறாங்க, இந்த பெற்றோர்களை விடவும் ஆசிரியர்களை விடவும் ஒரு நண்பன் தான் இஸ் ஹேவிங் எ கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த 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 பையனை மாற்றக்கூடிய அனைத்து உபாயங்களும் இந்த நண்பன் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேயும் நம்ம மோசம் போயிடுறோம். நிறையா பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம், யாரோட பழகுறான்னு தெரியாது. நானும் ஹாஸ்டலில் படித்தேன், சென்னையில் இந்த செயின்ட் பால்ஸ் ஸ்கூலில். என் வார்டன் என்னை கூப்பிட்டு பேசுவார், சந்திராபாலுங்கிற கிறிஸ்தவ அந்த வார்டன் சொல்லுவார், எப்பா பெரோஸு, கரியமாணிக்கம் வந்தானே ஈரோட்டில் இருந்து, நல்லா தானப்பா வந்தான், இப்போ பார்த்தியா எப்படி போயிட்டான்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவனுக்கு சேர்ந்த கூட்டாளிகள் பள்ளிக்கூடத்தில் சேவர். அவர் கூட ஒரு வார்த்தையை சொன்னார், ஹாஸ்டலில் சேர்க்கக்கூடாதுப்பா பிள்ளைகளை பெற்றோர்கள். அதில் வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவர் உண்மையிலேயே மனம் நொந்து போய் சொன்னார், பெற்றோர்கள் தான் பிள்ளையை வளர்க்கணும், ஹாஸ்டலில் சேர்க்கக்கூடாது. ஏண்டா அவர்களுடைய கண்காணிப்பில் மீதி நேரமாக அந்த பிள்ளை இருக்குமே, இரவில் பார்த்துக்குருவாங்களே ஸ்கூலுக்கு போனாலும் அப்படின்னு சொன்னார். ஆக இந்த பிள்ளைகள் இவங்க கோவப்படுறதுனாலையும் பல சந்தர்ப்பங்கள் இப்படி நடந்திருக்கு. இவங்க கோவப்படுறது, திட்டுறதுனால இந்த பிள்ளைகள் தங்களுடைய ரகசியங்களையும் தன்னை மனசுள்ள சுமையையும் மோசமான நண்பர்கள்ட்ட இறக்கி வச்சு அவரோட சேர்ந்துடுறாங்க. இது வெளியே தெரியாது.
ரொம்ப பாரதூரமான ஒரு விளைவு ஏற்பட்ட பிறகுதான் தெரியுது. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நம்ம ஒரு முத்தாய்ப்பாக ஒரு கருத்தை சொல்லணும். குழந்தை வளர்ப்பில் ஆரம்பத்திலிருந்து கூடுதல் கவனம் செலுத்துறது போக அந்த பர்டிகுலர் டீனேஜில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதாவது ஃபிசியலாஜிக்கலி சைக்கலாஜிக்கலி அந்த மனத்தில் ஒரு கிளர்வும் மாற்றமும் ஏற்பட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலையிலே நம்ம பிள்ளைகள் தாறுமாறாக பேசக்கூடியவர் நடக்கக்கூடியவர் இருப்பாங்க. ஆக அவர்களை மேனேஜ் பண்ணி ஒழுங்காக சமைத்து எடுத்தால் அவர்கள் பிள்ளைகள் தொடர்ந்து அவர்களுக்கு நண்பர்களாகவும் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னாக்க ஒரு ஹிந்து தாயார் கூட சிங்கப்பூரில் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் நல்லா தேப்பா வளர்த்தேன், மாதிரி பிள்ளை யாரும் வளர்த்ததில்லை, ஆனால் பாரு கூட்டாளிட்டு போய் இங்கே மூக்கில் கண்ணில் நாக்கில் காதில் வளையம் போட்டு மேலே வர பச்சை குத்தி வந்து நிற்கிறான் அந்த பையன். எனக்கு ஒன்றும் செய்ய முடியலப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? நண்பர்கள் யாருங்கிறத பார்க்குறதுக்கு எந்த பெற்றோரும் கவலைப்படுறதில்லை. இயற்கையாகவே ஒருத்தர் நல்லவனாக வந்துட்டா அது வேற. இதை குறித்து நீங்கள் முத்தாய்ப்பாக ஒருத்தர் கருத்தை சொல்லி நம்ம நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நேரம் போதா. உண்மையில் 2 விஷயங்களை இறுதியாக கவனத்தில் கொண்டு வரலாம் நான் நினைக்கிறேன். ஒன்று, குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதை விட தண்டித்து வளர்ப்பதை விட அவர்களுக்கு அன்பு காட்டி அவர்களை அரவணைத்து வளர்க்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல பெற்றோர் சிறந்த நண்பர்களாக தமது குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். இப்போது சிறந்த நண்பர்களாக இல்லை. உண்மையில் பிள்ளைகளுடைய பார்வையில் பெரிய வம்பர்களாகத்தான் பெற்றோர் இருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். இந்த வகையில் நான் நினைக்கிறேன், இந்த அன்பு காட்டுதல் என்று சொல்கிற போது நாம் குழந்தைகளை தண்டித்து கண்டித்து சாதிக்காத விஷயங்களை அன்பை கொட்டி மிக இலகுவாக சாதிக்கலாம். எமது பலவீனத்தின் காரணமாகத்தான் நாம் குழந்தைகளை தண்டிக்கிறோம் அல்லது கண்டிக்கிறோம். பொறுமை இழந்து சகிக்க முடியாத நிலையில் அவசரப்பட்டு ஆத்திரத்தின் காரணமாகத்தான் குழந்தைகளை தண்டிக்கிறோம். ஒரு நிதானமான ஒரு தாய், ஒரு தந்தை, தனது குழந்தையுடைய எதிர்காலத்தில் அக்கறை உள்ள ஒரு தாய் தந்தை அவசரப்பட்டு தண்டிக்கவும் மாட்டார்கள், கண்டிக்கவும் மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர்களான ஹசன் ஹுசைனை கொஞ்சி முத்தமிட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அல் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற ஒரு நாட்டுப்புற அரபி வந்தார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயத்தோடு, எனக்கு 11 குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் ஒரு குழந்தையை கூட இப்படி கொஞ்சியதும் இல்லை முத்தமிட்டதும் இல்லை என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். அன்பு காட்டாதவருக்கு அன்பு காட்டப்பட மாட்டாது. இரஹமு மன்ஃபில் அர்த் இரஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ள உங்கள் மீது அன்பு காட்டுவார். எந்த அளவுக்கு நபி அவர்களிடம் இந்த அன்பு இருந்தது என்றால், இந்த அன்பு என்ற பண்பு மிகைத்திருந்தது என்றால், அவர்களுடைய குழந்தைகளுடைய நிலையில் இருந்த பேர பிள்ளைகளான ஹசன் ஹுசைனும் சில போது நபி அவர்கள் ஜமாத்தாக தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்ற போது வந்து முதுகிலே கழுத்திலே ஏறிவிடுவார்கள். நபி அவர்கள் மிக அமைதியாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராத வண்ணம், மனது நொந்து விடாத வண்ணம் அவர்களை தூக்கி பக்கத்தில் வைத்துவிட்டு மீண்டும் நிலைக்கு வருவார்கள். மீண்டும் அந்த குழந்தைகள் சுஜூதில் போனால் ஏறிக்கொள்வார்கள். இப்படி நபி அவர்கள் குழந்தைகளை இப்படித்தான் பார்த்தார்கள். இதுதான் இஸ்லாமிய வழி, இதுதான் மனிதாபிமானம், இதுதான் உளவியலும் கூட. தடியை பாவிப்பது இஸ்லாமிய நோக்கில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். எந்த ஒரு நிலையிலும் பெற்றோரோ மற்றோரோ ஆசிரியர்களோ தடியை பாவிப்பதற்கு இஸ்லாமிய கல்வித்துறையில் எந்த அனுமதியும் கிடையாது. விதிவிலக்காக தொழாத ஒரு குழந்தைக்கு மாத்திரம் விதிவிலக்கிலும் விதிவிலக்காக தொழுகை முக்கியத்துவம் கருதி தடியை பாவிப்பதற்கு நபி அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக தடி எடுப்பதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. அந்த தடி எப்படித்தான் நமது கலாசாலைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் வந்ததோ அதன் பின்னணி உண்மையில் இன்று வரை புரியாமலே இருக்கிறது. அது கண்டிப்பாக மேற்குலகிலிருந்தோ மற்றவர்களோ தடி எடுக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இஸ்லாத்துடைய அடிப்படையான போதனை தடி எடுப்பது, கம்பை தூக்குவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது. எனவே அந்த அன்பு காட்டப்படுவது மிக முக்கியமானது. அடுத்த நீங்கள் சொன்னது போல நண்பர் தெருவில் மிக வெடிப்பாக இருக்க வேண்டும். அது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். அது மிக முக்கியமான. அந்த தடி சம்பந்தமாக நான் ஒரு குறிப்பு படித்தேன். அது எப்படின்னா, அந்த வைக்கோல் இருக்குல்ல, அதாவது நெல்லோ அல்லது கோதுமையோ உள்ள வைக்கோல், அந்த கத்தையை வைத்து அப்படித்தான் அடித்ததாக நான் ஒரு நூலில் படித்தேன், ஒரு இஸ்லாத்தை பற்றி. அப்படி அது உண்மையா அல்லது அதை வச்சுக்கிறோம். இதோட இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. இறுதியாக நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஷேக் அகார் அவர்கள் மிக அழகாக விளக்கம் கொடுத்தார்கள்.
இன்னும் அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நம்ம மிக முக்கியமாக நம்ம தினசரி வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிக முக்கிய அம்சங்களை அடுத்தடுத்து நாம் ரெக்கார்டிங் செய்து உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நான் உணர்ந்த இஸ்லாத்தை இறுதியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது இந்த நூற்றாண்டு போன நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர்கள், தலைவர்கள், அரசியல் ஆட்சியாளர்களை பார்ப்பதை விட அந்த ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள் ரீடிஸ்கவர் இஸ்லாம். இஸ்லாத்தை அவரோட ஒரிஜினலை போய் பாருங்கள். நபிசுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி குழந்தையை வளர்த்தார்கள், எப்படி பழகினார்கள் என்று பார்க்காமல் இன்றைக்கு அடிக்க சொல்வதையும் பழமொழிகளையும் கேட்டு இன்றைக்குள்ள அறிஞர்களை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த அஜரத்தை சொன்னாங்க இந்த அஜரத்தை சொல்கிறதுனால நாம் இஸ்லாத்திற்கு எதிராகவே சமயத்தில் செயல்பட்டு விடுகிறோம். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த மனித உறவுகள் மேம்பட என்ற இந்த தொடரை இன்ஷா அல்லாஹ் இதோடு முடித்து வைக்கிறோம். அடுத்ததாக மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.